பொண்டாட்டி பேசுறேன். என்ன நீங்க அவர் கூட தான் பேசணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. கொழுந்தனாரே, கொழுந்தனாரே, என்ன நீ? அண்ணனுக்கு போன். ஹலோ, ஜனகண்டேஸ்வரி தம்பி ராயப்பன் ஸ்பீக்கிங். நான் ஐஜி பேசுறேன். என்னது ஐஜியா? ஆமா, அவர் தான். இந்த பாத்ரூம்ல இருக்காரு. இருங்க கூப்பிடுறேன், ஒரு நிமிஷம். அண்ணே, அண்ணே. டேய், கக்கூசுக்கு போது கதவு தட்டாதடா. உங்களுக்கு போன்ண்ணே. போன் நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன்டா. அர்ஜென்ட்டா போன் பேசுறேண்ணே. டேய், இப்போ எனக்கு மட்டும் அர்ஜென்ட் இல்லையா? முக்கியமானவங்க பேசுறாங்கண்ணே. இரு, கொஞ்சம் எடுத்து வந்துடுறேன். அட வாங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். வாங்க. இந்தாங்க பேசுங்க. ஹலோ, ஜலகண்டேஸ்வரரா? நீங்க சாயந்தரம் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தி பட்டம் கொடுக்க போறோம், வந்து வாங்கிக்கங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்குடா எனக்கு பாராட்டு விழாவும் பட்டம் கொடுக்குறாங்க? அண்ணே, எந்த நேரத்துல யாராருக்கு என்னென்ன கொடுப்பான்னு தெரியாது. கொடுக்கறத வாங்கிக்கங்க. வாங்கிக்கிறேன். கொடுங்க சார். நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஜீப் எடுத்துட்டு நேரா சைதாப்பேட்டை போய் இன்ஸ்பெக்டர் ஜெயராமனை பிக்கப் பண்ணிட்டு 6 மணிக்கு ஐஜி ஆபீஸ் வந்து சேருங்க. என்கிட்ட ஜீப் இல்ல. நான் எதுக்காக சைதாப்பேட்டையில இருக்கிற இன்ஸ்பெக்டர் பிக்கப் பண்ணணும்? ஐஜி ஆபீஸ் நான் எதுக்கே வரணும்? நீங்க முகமடி கொள்ளக்காரனை பிடிச்ச இன்ஸ்பெக்டர் ஜலகண்டேஸ்வர் தானே பேசுறது? ஆனா அது நான் இல்லையா? நான் வீடு காலனி வச்சிருக்கிற ஜலகண்டேஸ்வரர். யோ, இது முதல்ல சொல்லி தர வேண்டியதானே? ஏன் நீ முதல்லயே கேக்குறது? உனக்கெல்லாம் எவன் போன் கனெக்ஷன் கொடுத்தது? நாங்க பணம் கட்டி போன் வாங்குறதுயா? டேய், முதல்ல போனை வைடா. நீ முதல்ல வையா. என்னது போன? அப்பா, நான் காலேஜ் போறேன். இந்தாங்க வாடகை லிஸ்ட். வாடகை லிஸ்ட். மாசம் முடிஞ்ச 5ஆம் தேதி ஆனா ஒவ்வொரு வீட்டுக்காரனும் சந்தோஷப்படுவான், கை நிறைய வாடகை வருதுன்னு. இங்க அப்படியா இருக்கு? எவன் கூட இருந்தாலும் வாடகையை தரமாட்டேங்கிறானுங்களே. அவளையே படாதீங்க. இந்த மாசம் வாடகை நான் வாங்கி தரேன். ஒவ்வொரு மாசம் இப்படித்தான் சொல்றது. எங்க வாங்கி தர? இப்ப கொடுத்துட்டீங்கல்ல, பின்னாடி வாங்க. நீ போய் அந்த வேலையை பாரு. நான் பாதியில் விட்டு வந்தேன், மீதி போய் முடிச்சுட்டு வரேன். அப்பா, என்னம்மா? நான் இன்ஸ்டிடியூட் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாடா கண்ணே. சரிப்பா. விஸ்வநாத் சார், ஸ்கூட்டர் தொடக்கிறீங்க போட்டிருக்கு. ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இது என்ன சார் கேள்வி? நான் தான் வீட்டு ஓனர், நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க. இன்னைக்கு தேதி 5. வாடகை கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவேன். 6 மாத வீட்டு வாடகை 1800. ஆமாங்க. கரண்ட் சார்ஜ் 180. ஆமாங்க. தண்ணி வரி 60. ஆமாங்க. முறவாசல் 60. ஆமாங்க. சிரிக்கிறாரு, சந்தோஷமா இருக்காரு போட்டிருக்கு. வாடகை இன்னைக்கு கொடுத்துருவாரு. யாரை கேட்கிறாய்? வாடகை கடிச்சு வச்சிருவேன். வாங்கண்ணே. நான் வரமாட்டேன். அண்ணே, நான் இருக்கேன். நான் வரமாட்டேன். வாங்கண்ணே. ஐயோ, நான் வரவே மாட்டேன். எதற்கு கேட்கிறாய் கரண்ட் சார்ஜ்? வீட்டை கட்டினாயா? சிமெண்ட் பூசினாயா? செங்கல் எடுத்தாயா? இல்லை சுவருக்கு வெள்ளை எடுத்தாயா? இல்லை நான் உனக்கு மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே. மானம் கெட்டவனே. அடக்கே என்ன வசனத்தை விட்டாருண்ணே. வாடகை இல்லை என்று ஒரு முறை சொன்னால் உரைக்கவில்லை, வைக்கவில்லை. ரோசம் இல்லை. ரோஷமில்லை. விட்டாரு. மாதம் மாதம் வாடகை கேட்டு என் வீட்டு முன்வாசலில் வந்து நிற்பதை மறந்துவிடு. இப்பொழுது நீ ஓடிவிடு. இல்லை என்றால் உன் பறகி தலை எகிறிவிடும். ஜாக்கிரதை. என்னங்க அண்டவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? ஆபீஸ் போலாம். போறமா. ஐயோ, இது கவனம் இல்லை. நல்ல வேளை எட்டி நின்ன, இல்லன்னா மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போயிருப்பான். நான் கண்டவனா? வாடகை கொடுக்க வக்கீல்ல திட்டிட்டு போறா பாத்தியா? அவன் என்னமோ மானம் கெட்டவனே, மச்சான் கெட்டவனே, மருமகன் கெட்டவனேங்கறான். அதெல்லாம் புது வசனமா இருக்கே. அடே, இது புது வசனம் இல்ல, பழைய வசனம். கட்டபொம்மை சினிமா நேத்து நைட் ஷோ பாத்துருக்கான். இந்த வசனத்தை அப்படியே வீட்டுக்குள்ள போய் பேசினா பொண்டாட்டி செருப்பால் அடிப்பா. ஏமாந்தவங்க நம்ம தானே, அதான் நம்ம கிட்ட ஊத்திட்டு போறான். வாங்க, அடுத்த வீட்டுக்கு போவோம். என்ன பிச்சைக்காரனா ஆக்கிட்டியா? வாடகை வசூல் பண்ணும்ல, வாங்க. இங்க பாரு, என் வாடகை பணம் எல்லாம் ட்ரம்மா உருண்டு போகுது. ஆஹா, இது என்னென்ன தரா? எகத்தாளா சுமாரா? போய் கணேசிக்கார், நான் வீட்டுக்காரன் வந்திருக்கேன். என்னண்ணா கூப்பிட்டா? மாமி என்ன சொல்றாரு சாமி? என்ன விஷயம்ன்ற? வாடகை வாங்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப தர முடியாதுங்கிறார். எப்ப தருவாருன்னு கேளுங்க. ஒரு 6-7 மாசம் போகட்டும்ங்கிறார். ரொம்ப தான் நீங்க ஆட்டாதீங்க மாமி. ஏன் ஒரு 6-7 வருஷம் சொல்றது தானே மாமி? செலவுக்கு பணம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாவது தவணை முறையில என் வாடகை கொடுக்க சொல்லுங்க மாமி. இப்ப என்ன சொல்றார்? என்ன தெரியும்ண்ணே, ரொம்ப தொந்தரவு பண்ணி வாடகை கேட்டா உங்க பல்ல கலட்டணும்னு சொல்றாரு. நாங்க என்ன கட்டுப்பல்ல வச்சிருக்க கழட்டிட்டு போறதுக்கு? நீ சும்மா சாமி. இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? தெரியலையே. எனக்கு தெரியும்டா. என்ன? 7 ஜென்மத்துக்கு உனக்கு வாடகை தர மாட்டேன்னு சொல்றான். டேய், இன்னைக்கு நான் 2 ஒண்ணு பாத்துறேன்டா சாமி. நான் கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு வாடகையே வேண்டாம். நீ வாசிக்கிறது பாட்டு காலனியா செத்தா போயிடும். யோ கோயம்புத்தூர்காரர்,
வர்றாரா இத செட்டப்பா வர்றாரு. இன்னைக்கு எப்படி வாடகை வசூல் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க 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 வாங்க. வணக்கங்க. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? சும்மா அப்படியே ஜாலியா பேசி போலான்னு வந்தங்க. பேசலாம்ங்களே. அப்படியே வாடகை வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்தங்க. வாடகை இல்லைங்க. இல்லையா? இருக்கு, கொடுங்க. ஏய் சாவித்ரி, அம்மா வாங்க. அதே என்ன அப்படி கத்துறீங்க? உள்ள அந்த ஏன் பேக் வச்சுக்கிற எடுத்துட்டு வா. ஆமா, அந்த கேன பாக்க எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க பேக்கு. உள்ள 5000 ரூபாய் கட்டி வச்சிருக்கேன், பாத்து பத்திரம். எதுக்காப்புல எவனா திருடங்க வந்து அடிச்சிட்டு போயிட போறானுங்க. கரெக்டா சொன்னமணி. அப்ப வரட்டா? வாங்க. வாருங்க. யோ, என்னையா இது நியாயம்? வாடகை கேட்டா வட்டுமான்ட்டு போற? சே 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 சே. உங்க கூட பெரிய தொல்லையா போச்சு மாசமானா. நீங்க வந்து வாடகை கேக்குறது, நான் பதில் சொல்றது, எவனால ஆகுறது? இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு பண்ணிடுவோம். ஆட இளவு மகனே, காசை போட்டு நாங்க வீட்டை கட்டிட்டு வாடகை கேட்டா அதுக்கு பதில் சொல்ல ஒரு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணிடுவாங்க. உட்காரு உட்காருங்க. வாங்க உட்கார். இதே மாசம் நமக்கு சங்கடமா இருக்கு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணிடுறது. நான் என்னன்னு சொல்றேன்? எடியா கைய மேல வகுந்துருவேன். நான் ஆம்பளை ஆக்குன்னு நினைச்சேங்க. நினைப்ப ஏதோ பேசி முடிவெடுக்கலாம்னு. இந்த வீடு கட்டினது யாரு? கொத்தனாரு. வீட்டுக்கு சொந்தக்காரரு நானு. இந்த நிலை யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தமில்ல, புறம்போக்கு. புறம்போக்கு. புறம்போக்கு நிலமா? இது கட்டுறதுக்கு மொத்தம் என்ன செலவாச்சு? நான் அப்ப கட்டது ஒரு 40,000 ரூபாய் ஆயிருக்கும். இது வரைக்கும் நானே 20,000 இருந்து 24,000 வரைக்கும் வாடகை கொடுத்துருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களை குடி வச்சது தப்புன்னு தெரியுது. இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா ரெண்ட் கண்ட்ரோல் ஆபீஸ்? ஆஹா. கோர்ட் தெரியுமா? ஆஹா. நான் கோர்ட்டுக்கு போனா நீங்க 2 பேரும் ரோட்டுக்கு போகணும். நீங்க போங்க சார், நாங்க அம்மா கிட்ட பேசி முடிவு எடுத்துக்கிறோம். அம்மனி, எதுக்கு நீ உள்ள போய் தாள் கொடுக்க? இதுவே இல்லையா? பேசுவீங்க. டேய், இப்ப தெரியுதா இந்த காலனியை கெடுத்தது யாருன்னு? யாரு? இந்த கோயம்புத்தூர் குள்ளந்தான். இவன் தலையில ஒரு இடிய போட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். சரி வாங்க அடுத்து விடுப்போம். என்னடா இந்த மாசம் எவனுமே வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான்? ஜலகண்டேஸ்வரு, முனிமா, இந்தாங்க என் வாடகை. முனிமா, நீ ஒருத்திதாமா மாசம் வாடகை கரெக்டா குடுக்குற. வேற எவனுமே கொடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் நீங்க, குடி இருக்கிறவங்க அவங்க. வாடகை கொடுங்கடா நாய்ங்களான்னு அதட்டி கேட்க வேண்டியதானே? ஆனட்டி என்ன அருவாள் எடுத்தே கேட்டுருவேன். ஆ. அவன் என்னமோ வெள்ளக்காரனுக்கு பொறுத்த மாதிரி ஐ வில் மீட் கோர்ட்டுங்கிறான். நீங்களும் சொல்ல வேண்டியதானே ஐ வில் மீல்ஸ் கோட்னு. நான் சொல்ல முடியாது. ஏன்? ஒவ்வொருத்தரும் 10 வருஷம் குடியிருக்கிறான். ஆ. இது வேற சட்ட குடியிருக்கிறவங்க தான் வீடு சொந்தம்னு வந்திருக்கு. ஓஹோ, அது அப்படியா? நான் 20 வருஷமா இருக்கிறேனே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மா நான் I will meet court. இல்லைங்க. என்னன்னு நீங்க இத போய் முடிமாட்ட சொல்லிட்டு அவன் தெரியாம சொல்லிட்டேன்டா. அதுக்கு ஐயன் வீட்டு கொட்டு போகுது. ஐயோ, என்ன முனிசாமி? ராயப்பா எங்க போகணும்? உட்காரு. எங்கேயும் போல உன்ன பக்கத்துல வந்தேன். அப்படியா? ஆ. என்ன விஷயம்? நம்ம அண்ணன் ஜலண்டேஸ்வர் காலையில குடியிருக்கிற எந்த பேமணி வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான். ஆ. ஒரே பிரச்சனை. எங்க அண்ணன் என்ன திட்டுறாரு? ஆ. அவங்க ஓட வரட்டும். விரட்டிட்டா போச்சு. அச்சை, என்னால முடியல, நீ விரட்ட போறியா? நாலு நல்ல ரெபடியா பாரியா? ரவுடியா? ஆ. அய்யோ, என்ன? என்ன வச்சு காலி பண்ணா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நீ சொல்றது வாசம் தான். இப்ப என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? உன்கிட்ட ஐடியாவா? ம். வாடகை வசூல் பண்ண தானே? ஆமா. அப்படிதான் சொல்லு. உங்க காலனியில ஏதாவது காலி வீடு இருக்கா? ஏன் நீ வர போறியா? ஆ, இருக்கா? இருக்கு. ஒரு வயசானவன் ஆ. சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணவனா பார்த்து இங்க குடி வச்சுட்டா ஆ. மாசம் வாடகை எப்படி வருதுன்னு தெரியுமா? யோ, வயசானவனுக்கும் சின்ன பொண்ணுக்கும் வாடகைக்கு என்ன சம்பந்தம்? சாராய கடை பக்கத்துல சால்னா கடையும் ஆ. கோயில் பக்கத்துல பூக்கடை இருந்தா வியாபாரம் எப்படி நடக்கும்? ஓஹோன்னு நடக்கும். அதே மாதிரி இவங்களை குடி வச்சா மாசம் வாடகை தன்னால வரும். ஐயோ, மறுபடியும் கொடுக்குறானே. புரியல? புரியல. ஆ. ஆ. என்னடே 10 மணிக்கே வருவாங்கன்னு சொன்னேன். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். என்ன பொய் சொல்றியா? அண்ணே, வர்ற பத்திட்ட நேத்து அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ரொம்ப ஹை கிளாஸ். நம்மள மாதிரி இல்ல. நம்மள மாதிரி இல்லையா? ஒன்ன மாதிரி இல்லன்னு சொல்றா படுவா. ம். என்ன கொழுந்தனாரே, ஏதோ ஆட்டோ வருது. அத பாருங்க, அவங்கதான். வா நேரமா வந்து உட்காரு. உனக்கு பூ வாங்குறதுக்குள்ள என்ன தாச்சிருவேன். ஏன் ஜமுனா, இவங்கள பார்த்தா உனக்கு என்ன தோணுது? மாமனார் மருமக மாதிரி தோணுது. அப்ப மக எங்க? ஏனுங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்கு புதுசா கல்யாணமான சோடி வரப்போகுதுன்னு ராயப்பன் சொன்னா, இவங்கள பார்த்தா சோடி மாதிரி தெரியலையே. என்ன இவ 2 பேரையும் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி இன்னைக்கு தோணு வேண்டாம், பொண்ணு தோப்புனார் மாதிரி என்ன தோன்றது? என்னங்க, இதுதான் நம்ம குடியிருக்க போற காலனி. பிடிச்சிருக்குங்களா? வாங்க வாங்க, நான் தான் இந்த வீட்டு ஓனர் ஜலகண்டேஸ்வரர். நீங்க நேத்துக்கு வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு போனதா தம்பி சொன்னா.
அப்புறம் இந்த வாடகை அட்வான்ஸ் எல்லாம் சொல்லிருப்பானே சொன்னாரு. என்ன வெறும் பெட்டியோட மட்டும் வந்திருக்கீங்க? அப்புறம் இந்த தட்டுமுட்டு ஜாமான் எல்லாம் காணோம். அதெல்லாம் பின்னாடி வேலை வருதுண்ணே. அது வந்தானே வரலன்னா நமக்கு வாடகை வந்தா ஓகே. அதெல்லாம் கரெக்டா வந்துரும். இனிமே எல்லாரும் வீட்டு வாடகை கரெக்டா கொடுத்துருவாங்க. இந்தாங்க வீட்டு சாவி. இருக்கு. டேய் பெட்டி பிடிக்கிற தூக்கு. வாங்க வாங்க. உஷா கண்ணு, முனிமா நீ இங்கே இருக்க? ஆமா, ஏ ராசாத்தி, நீ அங்க குடி வர்ற? நான் யாரும் இல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சுந்தரம், உன் தங்கச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொன்ன? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏய் முனி, என்ன பாஸ்த ரொம்ப தான் கொட்றிய? முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நான் வேலை செய்யறது இவங்க ஆபீஸ்ல தான். நான் சாப்பாடு கொண்டு போய் குடுக்கறது இவங்க ஆபீஸ்ல தான். அந்த ஆபீஸ்க்கே மேனேஜர் அம்மையா. ஏ சாவித்ரி, பத்மினி, ஜமுனா எல்லாரும் ஓடியாங்க. வந்துட்டீங்களா? எல்லாம் ஜோரா ஒரு முறை கையை தட்டுங்க. எதுக்கு? முனிமா கம்பி மேல நடந்து வித்த காட்ட போறோம். ஜலகண்டேஸ்வரே, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. இது பாருங்கம்மா, சின்ன பொண்ணு இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம காலனிக்கு புதுசா குடி வந்தவங்க தானே எல்லாரும் ஒதுங்கி இருந்துராம, நம்ம எல்லாம் எப்படி தாயா பிள்ளை ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறோமோ அதே மாதிரி அதுக்கிட்டே இருங்க. இதுக்கு தான் முனியமா வேணுங்கிறது. நம்ம எல்லாம் எப்பவும் ஒண்ணுக்குள்ள கண்ணு கண்ணுக்குள்ள பண்ணுன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவேன். அப்படியே அப்பா கட்டி இல்ல அண்ணன் கட்டி சொல்லுவேன். ராயப்பா, என்னப்பா கதவு தரப்பா? எல்லாரும் வாங்க போங்கப்பா. என்னண்ணே சோமா உட்காந்துருக்கீங்க? அரபி கடலுக்கு பாலை எப்படி கட்டுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா, நாட்டுல குண்டு எங்கெங்கயோ போடுறாங்க. அதுல ஒண்ண வாங்கிட்டு வந்து நம்ம காலனில போட்டா கூண்டோட கைலாசம் போற வேண்டியதான். அப்புறம் குடியிருக்க ஒரு பையன் இருக்க மாட்டான். வாடகை கொடுக்க வக்கில்லாத நாயகி இருந்தா என்ன போனா என்ன, போய் தொலைட்டு மேடா. அவங்க மட்டும் இல்ல, நம்மள சேர்ந்து போகணும். புரியா பேசிக்கிட்டு இருக்காதீங்கண்ணே. யாரு இவங்கள பத்தி புரியாம நான் பேசுறேன்னா? போடா. என்னமோ இந்த புது ஜோடிக்கு இந்த காலனி குடி வந்தா அப்படியே எல்லாரும் மாசம் வாடகை கரெக்டா கொடுத்துருவாங்கன்னு சொன்னீங்க. எனக்கு தெரியாதா? இவங்கள பார்த்தா யாரா கொடுக்க போறா? அங்கதான் விஷயமே இருக்கு. என்ன? எல்லாரும் மாசம் உங்களுக்கு வாடகை கொடுக்கத்தான் போறாங்க. நீங்க வாங்கத்தான் போறீங்க. குடுக்கலன்னா வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. 100 ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எனக்கு வாங்கி கொடுத்தா 100 ரூபாய் கமிஷன். அப்படி நீ வாங்கி கொடுக்கல, நான் நீ இந்த காலனிலே இருக்க முடியாது, எகிரிடுவேன். அடி செருப்பால. ஏண்டி, என்ன தைரியம் இருந்தா என் வீடு தேடி வந்து என் பையன் கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருப்பேன். கணக்குல ஒரு சந்தேகம். கணக்குல சந்தேகம்னா வாத்தியார்ட்ட போய் கேளு. இவன் வாத்தியாரா? இல்ல, என் பையனை நீ கணக்கு பண்ண வந்திருக்க. உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒப்பனை பத்தி தெரியாதா? உங்க அம்மாவை பத்தி தெரியாதா? உங்க பாட்டியை பத்தி தெரியாதா? உன்னை ஊர் மேய பெத்து இருக்காங்க. தச்சை போடி. டேய் படத்து பக்கம். பக்கடி இன்னைக்கு அவன ரெண்டுல ஒண்ணு நான் பாத்துறேன்டா. அப்பா, என்னம்மா? நம்ம வீட்டுக்காரர் வீட்டுக்கு நான் போன் பண்ண போனேன்னா அவர் பையனை நான் லவ் பண்றேன்னு சொல்லி உங்களையும் அம்மாவையும் அவர் கண்டபடி திட்டுறாருப்பா. யாரு? அந்த ஜலகண்டேஸ்வர ராஸ்கோலா? டேய் லவுட் ஸ்பீக்கரே, டேய் டுபாக்குரே, யார்கிட்ட உன் வேலையை காமிக்கிற? முதல்ல என் பொண்ண லவ் பண்ற அளவுக்கு உன் பையனுக்கு மூஞ்சும் முகர கட்டி இருக்குதாடா? அந்த புறம்போக்கு நாய் ஜொல்லு விட்டுக்கிட்டு என் பொண்ணு பின்னாடி தெரியுது. அதுக்காக நீ யாரா என் பொண்ணை திட்டுறது? கரிச்சட்டி நாய. சின்ன விஷயத்து போய் எதுடா சின்ன விஷயம்? வாடகை கொடுக்க வக்கில்லாத இந்த நாய் வயசு பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பி என் வீட்டு பையனை செட்டப் பண்ண பாக்குறான். இது எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றம். ஏய் விஸ்வா, இந்த சைட் அடிக்கிற விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன். டேய், இதுவரைக்கும் என் பொண்ணு அழுததே கிடையாது. இன்னைக்கு நீங்க அழ வச்சிட்டீங்க. உனக்காச்சு எனக்காச்சு. டேய், உன் மண்டிய பொழுது மசாலா எடுக்காம விடுறது இல்ல. தூக்கு. இல்ல தூக்கிட. டேய் கம்பெனி வரேன்டா. அந்த அளவுக்கு கொஞ்சம் நீ பார், இதுவரைக்கும் உன் வீட்டு வாசப்படியே நான் மீச்சது இல்ல. இன்னைக்கு என்ன மிதிக்க வச்சிட்ட. உன்னை நான் உதைக்காம விடுறது இல்ல. டேய் நீ போய் அந்த அருவாளை எடுத்து வாடி. வேண்டாங்க. நீ போய் எடுத்து வாடா. நீங்க குத்திங்க வெட்டிங்க எனக்கு தெரியாது. டேய் உன்கிட்ட என்ன சொல்றது? எனக்கு கை இல்லையா? நானே போய் எடுத்து வரேன். டேய் நான் வீடு கட்டறேன் பா. டேய் வீடு கட்டுவ நீ. வாடகை கொடுக்க வக்கில்லாத நீ வீடு கட்டற. என்னங்க? ஏய் ஏய், நான் உள்ள போனதுக்கு அப்புறம் கதவை வெளிய எடுத்து தாப்ப போட்டுக்க. மத்தத நான் பாத்துக்கறேன். ஒரே இன்னைக்கு அவனை வாங்கத்து போடாண்டி. என்னங்க? நான் சொல்றது கேளுங்க. ஏய் ஐயோ, நான் அருவாளை வேண்டாங்க. வந்து அப்புறம் வேண்டாங்க. பேசிக்கிறேன்டா. சலாம் அலைக்கும். டேய் விஸ்வநாதா, பார் இதான் அருவாளை. வெட்டி போடுவேன். வெட்டவனா இருந்தா வெளிய வந்து வெட்டலாம். எப்படா வெளிய வர்றது? கதவை பூட்டிட்டாங்கடா. இல்லன்னா நான் அப்பவே வெட்டி இருப்பேன். உள்ள இருந்துகிட்ட கரிகாயடா வெட்ட போறேன். இங்க வா, ஜன்னல் ஓரமா வா. 8 வரைக்கும் வெட்டறேன். வாடா. டேய் வரா வெட்டி போடுவேன் சொன்னா கேளு. ஜமுனா, ஜலகண்டேஸ்வரன் என்ன வெட்டுறதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்துட்டான். ஜமுனா, அந்தால என்னங்க எடுத்துட்டு வர்றது? நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அருவா. வெட்டுங்க. ஐயோ அப்ப வெட்டிலான்றியா? என்ன வாழ்த்தி வழி அனுப்பு ஜமுனா. இங்க பாரு, எந்த பஸ் எங்க போறது தெரியாமல பொண்ணுக்கு போன்னு பின்னாலேயே பாஞ்சிட்டானே. டேய் இருங்கடா, நானும் வர்றேன்.
என்னடா அது? சார் அது வந்து என்னடா வந்து? ஏங்க அவர் அடிச்சீங்க? என்னம்மா எல்லாம் உனக்காகத்தாம்மா. பட்ட பகல்ல இப்படி ஒராசிட்டு நிக்கிறா, பார்க்காம நிக்கிறிய. அவர் என் புருஷன். புருஷனா? என்னடா அது? வீட்டுல செய்ய வேண்டியதெல்லாம் இங்க வந்து செய்றீங்க. போ. ஒராச வேண்டிய மூஞ்சிதான். ஏற்கனவே ஒராசன மாதிரி இருக்கு. இத போய் ஏன்டா இங்க வந்து ஒராசுறீங்க? என்னங்க? என்னங்க? ஓ, நீங்களா? எங்க இந்த பக்கம்? கரண்ட் பில் கட்டி வந்தங்க. அப்படியா? உட்காருங்க. ஐயோ வேணாங்க, இது லேடி சீட்டுங்க. பரவாயில்ல, நமக்குள்ள என்னங்க? கம்பல் பண்றீங்க. வந்த வேலையெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதுங்க. யோ என்ன அது லேடி சீட்ல உட்கார்ந்திருக்க? எந்திரியா. ஐயோ பரவாயில்லைங்க, அவர் எங்க வீட்டுக்காரர் தான். ஏங்க இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே. இதுல என்னங்க தப்பு? உண்மையை தான் சொன்னேன். தப்பு உண்மையை தான் சொன்னேன். யோ என்ன அது லேடி சீட்ல உட்கார்ந்திருக்க? எந்திரியா. ஐயோ பரவாயில்லைங்க, அவர் எங்க வீட்டுக்காரர் தான். ஏங்க இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே. இதுல என்னங்க தப்பு? உண்மையை தான் சொன்னேன். இந்தாங்க பால். பால் வேண்டாம் கண்ணே. பால் குடிக்க கசக்குதா? ஆமாம் கண்ணே, பால் கசக்கிறது, பழம் புளிக்கிறது. பருவமங்கையின் பஞ்சனை ஒன்றுதான் எனக்கு இன்பமாக இருக்கின்றது. பரவாயில்லையே, நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல பேசினதெல்லாம் மறக்காம அப்படியே வச்சிருக்கீங்களே. ஏய், நீயாடி இவ்வளவு நேரம் பேசுறது? பாலை குடிச்சு படுக்கிற வயசாடி இது. ஓடி. நான் எங்கேயோ இன்பக்கடலில் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள். அப்ப பாலு? பூனை கூத்து, அது நக்கிட்டு போகட்டும். பூனை நக்கலன்னா நீ நக்கிட்டு அது பக்கத்திலேயே படுத்துக்கோ. வாங்கண்ணே. நான் வரமாட்டேன். அட வாடை கொடுப்பாங்க. நான் வரமாட்டேன். அட நம்ம வீடு தானே. நான் வரமாட்டேன். வாங்கண்ணே. வேணாம்டா. வாங்கண்ணே. ஏன்டா இப்படி கூப்பிடுற? இந்த காம்பவுண்ட் இருக்கிற நான் எந்த நாயிடா வாடகை தரேங்குது? அண்ணே நம்ம காலம் நீ முன்ன மாதிரி இல்ல. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. காலம் மாறல, அவன் கெட்டப்ப மாத்திட்டு போயிட்டு இருக்கான். இங்கதான் ராயப்பம் போட்ட கணக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன கணக்கு? இது சஸ்பென்ஸ், வாடகை கொடுக்க போறாங்க. கொடுப்பாங்கற? கண்டிப்பா. சரி வா போலாம். இருங்க, அதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்து போகணும். வந்தாச்சு, இப்ப போலாம். நேரங்காலம் வந்தாச்சு. வந்துச்சு. சரி வா போலாம். இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. டேய் விஸ்வநாதா, வாடா, வீட்டுக்காரர் வந்திருக்காரு. பரதேசி, என்னடா மரியாதை இல்லாம கூப்பிடுற? அட இப்படிதான் கூப்பிடுங்க. இப்படி கூப்பிடலாமாடா? நான் இருக்கேன், தைரியமா கூப்பிடுங்க. சரி நீ இப்படி வா. டேய் விஸ்வநாதா, வாடா வெளிய. எந்த நாய்டா அது? டேய் ஜெகதேஸ்வரா. என்ன விஸ்வநாதன் சார்? ஒண்ணு இல்லைங்க, வாடகை கூட. நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏய் ராயப்பா, நீதானா? நான் தானா? விஸ்வநாதன் தானா? 100 ரூபாய் ஏத்துங்க. அடுத்த மாசத்துல 100 ரூபாய் ஜாஸ்தி. ஜலகண்டேசா, நீ 200 ரூபாய் ஏத்துவேன்னு நினைச்ச. பரவாயில்ல, நீ 100 ரூபாய் தான் ஏத்திருக்கிற. நான் என்ன அவ்வளவு விவரம் கேட்டவனா? நேத்தே பேப்பர்ல படிச்சதே, தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சுட்டு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, தாராளமா தந்துடுறேன். என்னது வாடகை ஜாஸ்தியா வேணுமா? இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஜாஸ்தி, இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது. வாங்க வீட்டை காலி சரி பண்ணு. இப்போ வீட்டை காலி பண்ணிக்க. அட உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? வாங்க காலி பண்ணு. ஆமாயா, காலி பண்ணுங்க. அட வாங்க. அடுத்த மாதிரி ரெடியாடா. கூப்பிடுறா. வாங்கங்க. ஏய் ஜமுனா. ஏய் ஜமுனாவா? இல்ல ஜமுனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேனேஜர் ப்ரமோஷனே கிடைச்சிச்சு. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தோம்னா ஜெனரல் மேனேஜர் பதவியே கிடைக்கும். அதுக்காக 100 ரூபாய் ஜாஸ்தியாவா? ஐயோ ஜலகடேசே, நான் தந்துறேன். நீ கொடுக்க போறியா இல்லையா? ஐயோ தரேன், நான் தரேன். தரேன். உன் பொண்டாட்டி வாய் அடைக்க சொல்லு. இல்லைன்னா 150. யாருக்கு வாய் ஜாஸ்தி? யார் கேட்டு ஒத்துக்கிட்டீங்க? முடியாது சொல்லுங்க. ஓரமா சொல்றேன், நீ உள்ள போ. நெம்ப மிளகா தின்னா பூச்சி வச்சிரு. போங்கடா அட்டால. வாடகை வாடகை. வாடகையா? என்ன வாடகை? எதுக்கு வாடகை? புருஷனை கூப்பிட சொல்லுங்க. உன் புருஷனை கூப்பிடுமா? ஏன் என் திருசா வந்தவட்ட கொடுத்துறாராக்கு? கூப்பிடுமா? கூப்பிடுறேன். மாமா மாமாய். மாமா, வீட்டுக்காரருக்கு வாடகை வேணுமா? வீட்டுக்காரர் வாடகை கேட்காம வேற என்னடி கேட்பாரு? ஐயோ, நேத்தே 3000 ரூபாய் பையில போட்டு வச்சிருந்தேன். கரெக்டா வாடகை கொடுத்துருவனுட்டு. ஏண்டி கொடுக்கல? சொல்லவே இல்லையா? இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த இழிச்சு வாங்கி வீடு கட்டி வாடகை கொடுற? உங்க அப்பா கட்ட வீடா இல்ல எங்க அப்பா கட்ட வீடா? ஏங்க உங்க அப்பா கட்ட வீடு தானே? நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன், இது கொத்தனார் கட்டின வீடுன்னு. மறுபடியும் நீ குழப்பற. யார் கட்டினேனுங்க? உங்களுக்கு வாடகை தானே வேணும். இந்தாங்க.
அன்னைக்கு என்னமோ ரெட் கண்ட்ரோல் ராக் கண்ட்ரோல் கோர்ட் சட்டம் ரோடுன்னு எல்லாம் பேசுன. அது அன்னைக்கு புத்தி யோசனை எல்லாம் பேசிட்டுங்க. ஓ இப்ப புத்தி ரோசனை வந்துருச்சாக்கு. இந்த பார், அடுத்த மாசத்துல இருந்து வாடகை 200 ரூபாய் ஏத்திருக்க. அதை நீ கரெக்டா கொடுத்துடணும். சரி. அப்புறம் நீ கொடுத்துறது இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்ன மிளகாய் எல்லாம் காய வச்சிருக்க? ஏண்டி மிளகாய் இங்க காய வச்ச? அப்புறம் என்ன புள்ளை பெருக்கிற மாதிரி இங்க அலைய விட்டுருக்க? ஏண்டி அதெல்லாம் தூக்கி கொண்டாப்புல அடைச்சு வை. இந்த மாதிரி நான் தலையில பூ வச்சிருக்கேன். நீங்க வைக்காதுங்க. நீங்க போங்க. ஏங்க புடவையாவது கட்டலாங்களா? போங்க நீங்க. கட்டினா என்ன கட்டாட்டி இறக்கணுமா? அட போயா, வாடி போயா கூட்டிட்டு. வாடின்னா என்ன இப்படி உட்கார்ந்திருக்கா? தயாரா? வீட்டுக்காரரு. அப்ப காலை கீழே போட சொல்லு. வாங்க உட்காருங்க, திண்ணையில உட்காருங்க. என்ன கிண்டல் பண்ற நீ? என்ன காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, என்ன சாப்பிடுறீங்க? முட்டை குருமாவும் பாயா வேணும். மாமியை ரெடி பண்ண சொல்லு. உங்களுக்கு ரொம்ப தமாஷா ஏரியா வெட்டிடுவேன். யோ வாடகை உடையா? வாடகை தானே ரெடியா இருக்கு. இந்தாங்க வாடகை. ஏய் கண்டிஷன் எல்லாம் சொல்றா. இங்க பாருங்க, முன்ன மாதிரி இல்ல, இப்ப சட்டத்திட்டம்லாம் மாறி இருக்கு. சரி. மாசம் 5ஆம் தேதி ஆனா வாடகை கொடுத்துடணும். கொடுத்துடலாம். இல்ல சாமான் சட்டம்லாம் வெளியே போகும். இல்ல வேணாம், 4ஆம் தேதி ராத்திரியே கொண்டு வந்து கொடுத்துறேன். ஏய், வாடகை ஏத்துன்னு சொன்னியா? அப்புறம் 100 ரூபாய் ஏத்தி இருக்கு. 100 ரூபாய். ஆமா. 100 ரூபாய் தானே? ஆ. யாருக்கு வேணும் 100 ரூபாய் பிச்சை காசு? ஏத்துறா. சரி உங்களுக்கா 101. சரி வந்து கொடுத்துறேன். நான் இனிமே உன் வீட்டை தேடி வரமாட்டேன். வேண்டாம், நான் உங்க வீடு தேடி வந்து கொடுத்துறேன். போதுமா? கால் மேல கால் போட்டு உட்காருவியா? போட மாட்டேன். உள்ள போட்டு உள்ளதுக்கு மரியாதை. ஓடியா இல்ல? போதுமா? உஷா முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு பார்த்தாங்க பாவீங்க. என்ன உஷாமா, உங்களுக்கு ஒரு தனியா சொல்லணுமா? வாடகை விடுமா? யாருகிட்ட போய் வாடகை கேட்கிறேன்? அப்பீர் வாப்பி வாடகை கேட்கிறேன். பணமாடா முக்கியம்? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷால் கிடைப்பாங்களா? வாடகை நீங்க மெதுவாவே கொடுங்க. என்னங்க நீங்க? நாங்க உங்க வீட்டுல குடியிருக்கும் போது வாடகை கொடுத்ததுன்னு ஆகும். வாடகை என்னங்க பொல்லாத வாடகை? வாடகையா? நான் அப்படியே ஒரு சின்ன வீடா? எது? டே, இந்த காலனிலேயே இவங்க குடியிருக்கிற வீடு தான் சின்ன வீடு. இதுக்கு வாடகை வாங்கலாமா இல்ல வேண்டாமான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க இந்த காலனியில காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமியே பாருங்க தாண்டவம் ஆடுறான். உங்க ராசியோ ராசிங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்னங்க? போட்டேன். உன் பிச்சைக்கார புத்தி ஒண்ணு விட்டு போதா பாரு. கையாந்திர பிச்சு போடுவா. ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தா நீங்க பண்ணிக்கங்க. இது நீங்க கொடுத்து நான் வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது பாருங்க. ஏங்க நல்லா யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? டேய், நான் யோசனை பண்ணிட்டேன், நீ போ. போடா. உங்ககிட்ட போய் நான் பணம் வாங்கி என்னங்க நீங்க? இவர் ஏன் இப்படி பேசிட்டு போறாரு?